புதுச்சேரியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பாதிப்பை தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பெஞ்சல் புயலின் தாக்கத்தின் காரணமாக புதுச்சேரி வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் பலரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணமாக இந்த 5000 ரூபாயானது வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் இலவுமுதன் வழங்க கேட்கலாம். இலவுமுதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இதனை உணர்ந்துதான் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது மழைக்கால நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தலா 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். இதுவரை அரசாங்கத்தை பொறுத்தவரை 551 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 80,000 மேற்பட்டோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. 4000 ஊழியர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் பேரிடர் மீட்பு குழுவினர் 2 குழுக்களாக 55 பேர் மீட்டிருக்கிறார்கள். உயிர் சேதத்தை பொறுத்தவரை 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் 2 பேரை காணவில்லை என்று அரசு கண்டுபிடித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் 10,000 ஏக்கர்கள் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதில் ஒரு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. 4 மாடுகள் இறந்துள்ளன. அந்த மாடுகளுக்கு தலா 40,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதே போல படகு சேதம் ஏற்பட்டிருக்கு, வீடுகள் சேதமற்றிருக்கு, அவற்றிற்கு நிவாரணம் வழங்கப்படும். உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 100 கோடி அளவுக்கு மழை சேதம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசுக்கு முதல் கட்ட நிவாரணம் கேட்டு கடிதம் எழுதியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், மழையின் காரணமாக கடுமையான பாதிப்பை புதுச்சேரி சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது புதுச்சேரி அரசு சார்பாக இந்த நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிவாரணத்தின் மூலமாக எவ்வளவு மக்கள் பயனடைவாங்க, அதே போன்று மீனவர்களுக்கான அந்த படகுகள் தொடர்பான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. மீனவர்கள், விவசாயிகள் அவர்கள் தரப்புல வேறு ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது அரசுக்கு? நிச்சயமாக புதுச்சேரியை பொறுத்தவரை 3.5 லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளன. அப்படி பார்த்தால் 33 லட்சம் குடும்பத்திற்கும் இந்த தொகை வழங்கப்பட இருக்கிறது. அதே போல மீனவர்கள் படகுகள் தற்போது நிலவரப்படி 1 தான் தெரிய வந்திருக்குது. பட் கடலோட சீற்றம் குறைந்து எவ்வளவு பாதிப்பு என்பது குறித்து முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு மீன்வளத்துறை தயார்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய கணக்கெடுப்பு தான் தெரிய வரும். அதே போல விவசாயிகள் துறையும் தனியாக கணக்கெடுப்பு நடத்தி வருகிறார்கள். தற்காலிகமாக எடுக்கப்பட்ட முடிவுதான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இருப்பினும் கணக்கெடுப்பு தொடர்கிறது, அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், இப்ப இளமுதன் விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி இளமுதன்.